இது வந்து பியூரான ஆட்டுப்பாலுங்க. பாருங்க இதில் ஆட் பண்ணுறோம். கலரே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஹேர் க்ரோத் ஆயில் வந்து பயங்கரமாக மூவ் ஆகுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். நம்ம வேலூர்ல 5000 வருஷம் பழமையான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க. இன்னைக்கு நம்ம வேலூர்ல லிண்டோ பியூட்டி கேர் ப்ராடக்ட் செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஹேர் க்ரோத் ஆயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூவ் ஆகுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55 லிட்டர்ஸ் பேட்சே 2, 3 அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாட் செல்லரான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆயில். ஏன்னா இதுக்கு நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ஸோ 50 ml வாங்கணும், இப்போ 500 ml வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பேஜ்லேயே இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்போம். கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சு அந்த சாறை நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே ஊற வச்சு நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணிவிடுவோங்க. இன்ஃப்யூஸ் பண்ண பின்னாடி இதில் ரோஸ்மெரி ஆயில், டீ ட்ரீ ஆயில், மின்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில் எல்லாம் ஆட் பண்ணுவோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆயிலுமே ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இத்தனை ஆயிலையுமே இதில் வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுற தொட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு பாட்டில் முடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து ஹேர் க்ரோத் ஆயில் வந்து பயங்கரமாக மூவ் ஆகுங்க. 50 ml 1 லிட்டர் வரைக்கும் சேல் பண்ணுறோம். ஸோ ஹேர் க்ரோத் ஆயில் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஆயுர்வேதிக் முறைப்படி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இது பியோர் அண்ட் பியோர் இந்த ஆட்டு பால் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு மட்டுமே ரெடி பண்ணுறதோட ப்ராசஸ் பேர் தான் குங்குமாதி தைலம். ஆக்சுவலி இது ப்ராசஸே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 hours எடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணுவோம். நிறைய இதில் வந்து மூலிகை பொருட்கள் போட்டிருக்கோம். அதாவது சந்தனம் பவுடரு, ரெட் சந்தனம், தசமுலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் போட்டு இது ஒரு கஷாயம் மாதிரி வந்து இது வந்து கொதிச்சு வரும்போது இதில் நம்ம வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நிறைய வந்து மூலிகைகளெல்லாம் போட்டு ஆட்டு பாலை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கைவிடாமல் கலரிட்டே இருக்கும் போது மட்டும்தான் அந்த பதமே நமக்கு வரும். குங்குமாதி தைலம், அதுக்கப்புறம் சாஃப்ரான்ஸ் அதில் இன்ஃப்யூஸ் பண்ணி ரெடி பண்ணுற இந்த குங்குமாதி தைலம் வந்து வேப்பம் பிசினு, வேப்பம் பூ, வெட்டி வேறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 இன்க்ரீடியன்ஸ் கிட்ட போட்டு நம்ம இந்த குங்குமாதி தைலம் செய்கிறோம். அதாவது ஒரு பங்கு வந்து கஷாயம் மாதிரியும், ஒரு பங்கு வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக அரைச்சி இது செய்யணும். ஸோ இது ப்ராப்பரான முறையில் இது செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்க்ரீடியன்ஸை ஒன்றும் பாதியமாக அரைச்சி இதில் ஆட் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேயே நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 இன்க்ரீடியன்ஸ் போட்டு இந்த குங்குமாதி தைலம் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ சிலதை வந்து பவுடராக ஆட் பண்ணணும், சிலதில் ஒன்றும் பாதியமாக இடித்து ஆட் பண்ணணும். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண பின்னாடி இதில் வந்து ஆட்டுப்பால் வந்து ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது வந்து பியோரான ஆட்டுப்பாலுங்க. பாருங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ண பிறகு இந்த பால் வந்து அப்படியே தனியாக வந்து பிரிஞ்சு வரும். பாலுமே தண்ணியுமே தனியாக பிரிஞ்சு அந்த எண்ணெய் மட்டும் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மினிமம் ஒரு 7 hours கிட்ட எடுக்குங்க. ஏன்னா இதை நம்ம கைவிடாமல் கலரி விட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது மட்டும்தான் அந்த பியோரான குங்குமாதி தைலமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். சத தௌத்த கிரீத்தம் அப்படின்ற ஒரு கிரீமை சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கின் கேர் கிரீமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு காப்பர் பாத்திரத்துல பசு நெய்யை ஊத்தி 100 தடவை அதை தண்ணியில கழுவி ஒரு கிரீமா கன்வெர்ட் ஆகிறது தான் இந்த சத தௌத்த கிரீத்தம். இந்த கிரீமை குழந்தைங்களோட பாடி மசாஜ்க்கும், டைப்பர் ரேஷஸ்க்கும், ட்ரை ஸ்கின், தோல் உரிதல், ஸ்கின் டல் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹேர் க்ரோத் ஆயில்ல ஸ்டார்ட் பண்ண பிராண்ட் இப்போ 50+ ப்ராடக்ட்ஸ் மேல சேல் பண்றாங்க. அதுக்கு பேஸா இருந்தது இந்த ஹேர் ஆயில் தான். நிறைய நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு ஆத்தென்டிக்கா செய்யறாங்க. நான் போகும்போது பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க இருக்கும் போதே அங்க எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. இங்க நீங்க டைரக்ட் விசிட் பண்ண முடியாது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.